ஊருக்கு போனதுலேருந்தே எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல. ஏன்னா போனதே 2 நாள் தாங்க. அதனால எந்த வீடியோவும் எடுக்கல. ரிட்டர்ன் சனிக்கிழமை நைட்டெல்லாம் சென்னை வந்தாச்சு. நேத்து கொஞ்சமா மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு பூங்கார் அரிசி ஊற வச்சு அரைச்சு வச்சிருந்தேன். இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சுண்டக்காய் சட்னி பண்ணிட்டு தோசை தான் ரெடி பண்ணேன். ஊர்லேருந்து முருங்கைக்காய் கொஞ்சம் நிறையவே கொண்டு வந்திருந்தேங்க. அதனால மதியானம் லஞ்சுக்கு வந்து முருங்கைக்காய் தொக்கு தான் ரெடி பண்ணேன். இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, தட்டி வச்ச பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலர் மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறம் முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நல்லா தண்ணி சுண்டி தொக்கு மாதிரி ஆயிடுங்க. நமக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து அப்படியே தொக்கு மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேங்க. சுடு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட வந்து பீர்க்கங்காய் பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன். வெறும் தயிர் சாதத்துக்கு இந்த முருங்கைக்காய் தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பை.